வர்றேன், திரும்ப வர்றேன். உனக்குதல நான் உங்களுக்கு அபிலமம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பைடர் ஃபைட்டர் 3 பார்ட் 4 கேம் பிளே தாங்க பார்க்க போறோம். இதில் நம்ம வெனம் வச்சு கேம் பிளே பண்ணலாம் இருக்கும். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 3 பார்ட் போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பாத்துருங்க. பார்ட் 5 என்ன சொல்லுங்க. நம்ம டெட்பூல் வச்சு கேம் பிளே பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் தாங்க இந்த கேமுக்குள்ளே வரல, அதுக்குள்ளே நிறைய அப்டேட் வந்துருச்சுங்க இந்த கேமுக்கு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வெனமா மாதிரி ஊர்ல இருக்கிற கெட்ட பசங்களை ஃபுல்லா தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதுதான். பின்னாடி வேற இது உருண்டை மாதிரி இருக்குங்க, சாண்டில் கலர்ல. அது என்னன்னு தெரியல. ஓகே ரைட்டு. இப்போ முதல்ல போய் அது என்னன்னு பார்க்க வேண்டியதான். வெனமா மாறி. ஓகே வெனமா மாறியாச்சு. பார்க்கிறது கொஞ்சம் பயங்கரமா தாங்க இருக்காங்க. வெனமுக்கே ஃபங்கஸ் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காரு. ஓகே ரைட். இப்போ பறந்து போய் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதான் எனிமீஸ. ஓகே ரைட்டு. அடே மண்டையாஸ், இன்னைக்கு என் கண்ணுல மாட்டினீங்க, நீங்க தந்தூரி சிக்கன் தான்டா. ஓகே ரைட்டு. பறந்து பறந்து வருவேன்டா அந்த வெனம். ஓகே இப்போ நம்ம பறக்க முடியுதுங்க. வெனம் வச்சு பறந்து பறந்துலாம் போக முடியுது. ஓகே ரைட்டு. இந்த சைடு போனாதான் அந்த எனிமீஸ் மார்க்கிங்கே காமிக்குதுங்க. ஓகே அந்த சைடே போக வேண்டியதுதான். பச்சக்கே வந்துட்டேன்டா. இது என்னங்க இவ்வளவு பயங்கரமா போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகுது? எனக்கு தெரிஞ்சு அந்த சாண்ட்மேன் தான் இந்த வேலையெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். அடே சாண்ட்மேன், நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை வச்சு வீடு கட்டிடுவேன்டா. அங்க பாருங்க 2 சாண்ட்மேன் குட்டி குட்டியா இருக்காங்க. இப்ப பாரு ஃப்ளையிங்லயே ஒரு ஷாட் அடிக்கிறேன். என்னடா ஒருத்தனே காணோம். ஆட பாவில இந்த இருக்கீங்களா? இப்ப பாருங்கடா. அச்சோ, அடிக்கிற பட்டன் நமக்காம ஜம்ப் பண்ற பட்டன் நமக்கிட்டேனே. டேய் முடிஞ்ச இந்த வெனம தொட்டு பாருங்கடா. என்ன அயன்மேன்ல கேமியா கொடுக்குறாரு. புதுசு புதுசா அப்டேட் கொண்டு வராங்க. நம்ம என்னென்ன கேரக்டர் வச்சிருக்கோம் அதுவும் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வருங்க. ஓகே இந்த பைப்பு உடைச்சாச்சு. அடே மண்டையாஸ், நீங்கள செத்துருவீங்கடா. ஓகே எல்லாரும் சாவடிச்சாச்சுங்க. அந்த பக்கம் தான் காமிக்குது மார்க். பில்டிங் மேல தாங்க அந்த மார்க் காமிக்குது. அப்படியே பில்டிங் மேல ஏறி போக வேண்டியதுதான். பச்சக்கே எப்படி நாங்கள பறந்துகிட்டே வருவோம்டா. ஓகே இங்க தான் காமிக்குது. ஓகே டே வாங்கடா முடிஞ்சா. அயன்மேன் இருங்க, நானும் சண்டை போடுறேன். ஓ சண்டை போடக்கூடாதா? இது உடைக்கணும் போலங்க. ஓகே இப்ப கீழே காமிக்குதுங்க. ஓகே ஜம்பே இப்ப வந்துட்டேன்டா. அடங்கொய்யால என்னங்க இத்த தண்டி சாண்ட்மேன் வந்திருக்கான். அட பாவிங்களா, இவன் தான் ஹெட் நினைக்கிறேங்க. இவன் அழிச்சாதான் அந்த சிட்டியை காப்பாற்ற முடியும் நினைக்கிறேன். ஓகே கீழே இப்ப ஏதோ மார்க் மாதிரி காமிக்குதுங்க. அது கீழே போய் என்னன்னு பாத்துற வேண்டியதான். பச்சக்கே அடே சாண்ட்மேன், நீ எத்தனை பேரை கூட்டு வாடா, நான் ஒத்தாலு மொத்த பேரையும் முடிச்சு காட்டுறேன்டா. ஆமா எதுக்கு இப்ப நம்ம சம்பந்தமே இல்லாம பில்டிங் மேல ஏறி இருக்கோம்? கீழே தானே இருக்கு. ஓகே ரைட். இப்ப கீழே போய் என்ன பண்ணுன்னு பார்க்க வேண்டியதுதான். என்ன வேணாம குத்த வச்சு உட்கார வச்சிருக்கீங்க, ஏதோ காமிக்குது. ஓ சாண்ட்மேன், என்ன சாண்ட்மேன் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வரையாடா பாடி சோடா. இப்ப சாண்ட்மேன் ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேங்க. அதுக்கு தாங்க சீக்கிரட்டா நம்மள கூட்டு போறாங்க. ஓகே மேல வேற ஏதோ ஐகான் காமிக்குது. ஓகே அப்படி பின்னாடியே போக வேண்டியது நைஸா அவனுக்கு தெரியாம. இப்ப நான் வருது அவனுக்கே தெரியலையா. என்னென்ன உருட்டுறாங்க பாருங்க. இத்த தண்டி உருவம் அந்த தண்டி மனுஷனுக்கு தெரியலையா. ஓகே ரைட். அப்படியே பின்னாடியே போக வேண்டியது. அவன் என்னதான் பண்றான்னு பார்க்க வேண்டியது. அட கொய்யால இந்த சின்ன சின்ன சாண்ட்மேன்ஸ் எல்லாம் ஒரு கிறிஸ்டல்ல பாதுகாக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த கிறிஸ்டலை உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க ஸ்பைடர்மேன், நம்ம உடைச்சு நொறுக்க வேண்டியதுதான். இந்த வெனம் கூட மோதுனீங்கன்னா நீங்க மண்ணோட மண்ணா ஆயிருவீங்களா. ஓகே எங்க இந்த குட்டி சாண்ட்மேன் அடிச்சு அதோட குட்டியா வராங்க. ஓகே ஒரு கிறிஸ்டல் எப்படியோ உடைச்சாச்சுங்க. அடுத்த கிறிஸ்டலை தேடி போக வேண்டியதுதான். அடுத்த கிறிஸ்டல் எங்க இருக்கு? ஓ மேல இருக்கோ. இப்ப பறந்து போய் நான் அதை உடைக்கிறேன் பாரு. இவங்க வேற ஆனவன ஆடு மாதிரி போட்டுறாங்க. ஓகே மேல போய் பறந்து போய் அதை உடைச்சிட வேண்டியதுதான். பச்சக்கே வந்துட்டாச்சு. ஓகே ரைட்டு. நம்மளே இப்பதான் வந்தோம். அயன்மேன் எப்ப வந்தாருன்னு தெரியலையே. சரி அடிச்சு தூக்கியாச்சுங்க. ஓகே ரைட்டு. ஒரு வழியா 2வது கிறிஸ்டல் உடைச்சாச்சுங்க. இப்ப 3வது கிறிஸ்டல் ஏதோ வேற பில்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்ப பறந்து போய் அந்த கிறிஸ்டலை உடைச்சு நொறுக்க வேண்டியதுதான். ஓகே ரைட்டு. பறந்து நாங்க என்ட்ரி கொடுப்போம்டா. ஓகே வந்துட்டோம். கரெக்டா பில்டிங் லேண்ட் ஆகாம இதுல லேண்ட் ஆயிட்டேனே. சரி பரவாயில்ல, அப்படி ஏறி போய் மிதிச்சிட வேண்டியதான். ஓகே ரைட்டு. அட கொய்யா நான் இன்னும் வரவே இல்லடா. அதுக்குள்ள ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டுக்கிறீங்க. என் கூட சண்டைக்கு வாங்கடா முடிஞ்சா. அடே மண்டே, என் கூட சண்டை போடாம அவன் கூட சண்டை போடுறீங்க. டே அவனே நான் தான் அடிப்பேன். அம்மாடியே கொஞ்ச நேரத்துல பறக்க விட்டானே. ஓகேங்க ஒரு வழியா 3வது கிறிஸ்டல் முடிச்சாச்சுங்க. இப்ப டைரக்டா சண்டை தான் நினைக்கிறேன். ஓகே கீழே தான் காமிக்குது ஐகான். ஓகே கீழே குதிச்சிட வேண்டியதான். இந்த அரமண்டையை வேற ஏதோ பண்ண போறேன்னு நினைக்கிறேங்க. எங்க கத்தியோ ஊரை கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சின்ன சின்ன சாண்ட்மேன்ஸ் எல்லாம் முடிச்சுதான் இந்த பெரிய சாண்ட்மேனை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. என்னங்க கொஞ்சம் கொஞ்சம் பெருசாரா, சும்மாவே அடிக்கிறது கஷ்டம். இப்ப வேற ரொம்ப பெருசாயிட்டானே, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓகே ரைட்டு பாஞ்சிட வேண்டியதுதான். அடே சாண்ட்மேன் உன் முடிவு என் கையில தான்டா. பின்னாடி வேற ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னது? அடங்கொய்யால இங்க ஆல்ரெடி சாண்ட்மேன் வந்துட்டாங்களா. ஓகே இவங்கள பறக்க விட்டுற வேண்டியது. ஹல்கே கொஞ்சம் ஓரமா போங்க, உங்க மேல அடிபட்டுற போகுது. இப்ப உங்களை அடிக்கிற அடியில சட்னி ஆக்கி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுறேன்டா. ஹல்க்கு வேற ஒரு பக்கம்
போராடி இருக்காரு, நம்மளும் அடிச்சு தூக்கணும். வாங்கடா, எத்தனை பேருன்னா வாங்கடா, நான் ஒத்தாளு மொத்த பேரை முடிச்சு காட்டுறேன்டா. என்ன ஆளுங்களை காணோம், அவ்வளவுதானே சாண்ட்மேன். ஆஹா, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வந்துட்டாங்களே. வாங்கடா, அழுக்கு அடிச்சா இடி உளுண்டா, நான் அடிச்சா புயலே வரும்டா. அட கொய்யால, பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னடா காரை தூக்கி எறியற? அடே ஹல்க் மண்டையா, கொஞ்சம் ஓரமா போ, உன் மேல காரை எரிஞ்சிட போறேன். அடே சாண்ட்மேன், நீ எப்படி வேணா காரை ஏறி, நான் ஓடிக்கினே இருப்பேன். எங்க இங்க ஒரு பைப்பு வேற இருக்குங்க, அந்த பைப்பு உடைச்சாதாங்க அவனுக்கு தண்ணி வந்து வீக்னஸ் ஆவான். ஹல்க் மண்டையை உடைச்சிட்டாங்க. ஏன்னா சாண்ட்மேன் தள்ளாடுதான், என்ன தொங்கி போச்சு. டாமி, என்ன தொங்கிட்ட? ஐயா சாண்ட்மேன், உயிரோட இருக்கீங்க இல்லையா? ஹலோ சாண்ட்மேன், எந்திரிங்க. அடே சாண்ட்மேன், எந்திரிக்க போறியா இல்லையா? அச்சோ, எங்க சாண்ட்மேன் எந்திரிச்சிட்டாங்க. இப்ப புரியுதா? என்கிட்ட மோதுனா இதாண்டா கதி உனக்கு. நீ வித்தியாசமா பண்றேன், என்னடா பண்ற? அட கொய்யால, சின்ன சின்ன சாண்ட்மேன்ஸை ஏவி விட்டாங்க நம்ம கிட்ட. ஓகே, நீங்க எத்தனை பேரை வேணா ஏவி விடுறா, நான் ஒத்தால எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன் பாருடா. என்ன சாண்ட்மேன், இவ்வளவுதான் உன் பலமா? கொய்யால நசுக்கையரா பாக்குற சாண்ட்மேன் மண்டையா. அட கொய்யால, வழக்கம் போல கையில எதெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அடே ஹல்க் மண்டையா, கொஞ்சம் ஓரமா போடா. எங்க திரும்பி அந்த தண்ணி வரை பைப் வந்துருச்சுங்க. அட கொய்யால, திரும்பி அந்த ஹல்கே வச்சு உடைச்சிட்டாங்க. அடே ஹல்க் மண்டையா, ஒரு வாட்டியாச்சும் நான் அந்த தண்ணி பைப்பை உடைச்சுக்கிறேன்டா. ஓகே, திரும்பி அசையாம நிக்கிறாங்க. அடே ஹல்க் மண்டையா, நீ என்னடா அவன் கூட கபடி விளையாடி இருக்க? இன்னும் சாண்ட்மேனுக்கு கம்மியா தாங்க லைஃப் இருக்கு. அவனை முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சுங்க. ஆஹா, ரவுண்ட் 3 ஆரம்பிச்சிருச்சுங்க. ரைட்டா, வழக்கம் போல அவன் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏவி விட்டாங்க ஆளுங்களை. பரவாயில்லடா, எத்தனை பேரை வேணா ஏவி விடு, நான் ஒத்தால எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன். அடிக்கிற அடியில் அடுத்த ஊழு கிழிஞ்சு தொங்கட்டும். அடுத்த ஆளு எங்கடா? ரே வாடா, முடிஞ்சா. என்ன ஹல்க் பறந்து போய் விழுகிறாரு. அச்சோ, என்னைய பறக்க விட்டாங்க இந்த சாண்ட்மேன். ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட சீன் போடுற, செஞ்சிருவேண்டா. ஒரு வழியா சாண்ட்மேன் அனுப்புன கடைசியான ஆளே முடிச்சாச்சுங்க. ஓகே, வழக்கம் போல அவன் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அடே ஹல்க், கொஞ்சம் ஓரமா போட, உன் மேல தான் கரெக்டா எரியறியா. அடே சாண்ட்மேன், நீ எப்படி வேணா எரிய, உன் குறிக்கல நான் சிக்க கூட மாட்டேன்டா. நீயும் 10 நிமிஷமா தான் அப்படியே காரை எரிஞ்சுக்கிட்டே இருக்க. யாரு மேல அப்படி எரியற? கரெக்டா போக்கஸ் பண்ணியாச்சு, எரியடா. என்ன ஹல்க் மண்டே போஸ் கொடுத்து நின்று இருக்கான். அடே ஹல்க், நீ ஏதாச்சும் பண்ணுடா. என்ன காரை விட்டுட்டு பைப்பு தூக்கி எறியறான்? எங்க பைப்பு வந்துருச்சுங்க. இந்த வாட்டி நான் தான் பைப்பை உடைக்கணும். ஒரு வழியா பைப்பை உடைச்சாச்சுங்க. சாண்ட்மேன் ஒரு வழியா மண்ணை கவிட்டான். என்னங்கடா, அயன்மேன் நடுவுல நிக்கிறாரு. சாண்ட்மேன் அப்படியே சரிச்சு விட்டாச்சுங்க. ஓகே ரைட். என்னடா அது, என்ன செத்துட்டா நினைச்சா திரும்பி என்ட்ரி கொடுக்குறேன். இந்த வாட்டி குட்டியா வந்திருக்காங்க, அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காங்க. ஓகே ரைட், வாடா, முடிஞ்சா. இதான் அவனோட ஃபைனல் ஃபார்ம் நினைக்கிறேங்க. ஓகே ரைட், இப்ப வாடா. கூட ஸ்பைடர்மேனும் உதவிக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட வேண்டியதை இவனை. அடம் கொய்யால பறக்க விட்டாங்க. எங்க மணல் சுனாமி ஆயிட்டாங்க. ஹாய், பறக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஸ்பைடர்மேன் போராடி இருக்காரு. இப்ப நம்ம போய் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓகே ரைட், இப்ப போய் அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஓகே, ஃபைனல் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னங்க ஸ்பைடர்மேன் பறக்க விட்டாரு. அடே சாண்ட்மேன், என்கிட்ட முடிஞ்ச மோதி பாடுறா. என்ன திரும்பி அதே மாதிரி பண்றேன். ஆஹா, திரும்பி ஆளுங்களை ஏவி விட்டாங்க. ஸ்பைடர்மேன், நீங்க அவங்கள பாத்துக்கோ, நான் ரியல் சாண்ட்மேன் அடிச்சு தூக்குறேன். என்ன எங்க வந்து யாருகிட்ட எங்க அடிக்கடிக்கு சாண்ட்மேன் சின்னதா மாறிக்கிட்டே இருக்காங்க. ஓகே ரைட், இவ்வளவுதான் பலமாடா சாண்ட்மேன் மண்டையா. அடே சாண்ட்மேன் மண்டையா, இதோட கதை முடிஞ்சிருச்சுடா. இதுக்கு அடுத்து நீ வாயவே திறக்க கூடாது. அச்சோ, எங்க நம்ம காலை வச்சு அவனை மிதிச்சாச்சுங்க, சட்னி ஆக்கியாச்சு. ஒரு வழியா சாண்ட்மேன் நம்ம டிஃபீட் பண்ணியாச்சுங்க. சாண்ட்மேன் ஸ்கின்னே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஓகே ரைட், ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்க, ஓகே, பாய் गाइस, குட் பாய்.